ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி சண்டே. ஸோ சண்டே காலையில் எழுந்திரிச்சி கிடக்குன்னு கொஞ்சம் பாப்பாவோட யூனிஃபார்மெல்லாம் இருந்தது, அதெல்லாம் வாஷ் பண்ணி போட்டு மேலே போய் மொட்டை மாடியில் போடலான்னு பார்த்தா கொஞ்சம் மழை வர மாதிரி இருந்தது. ஸோ வீட்டுக்குள்ளேயே பால்கனிலேயே போட்டுட்டு நாங்கள் வந்து மார்க்கெட் கிளம்பிட்டோம். இன்றைக்கி சண்டேன்றதுனால உழவு சந்தை கிளம்பிட்டோம். ஸோ நானும் பாப்பா பையன் 3 பேரும் போய் ஆவினில் போய் ஒரு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறமா உழவு சந்தை வந்து காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். தக்காளி வந்து 45 ரூபா கிலோ. ஸோ எனக்கு ஒரு 3 கிலோ பக்கம் வேணுமேனு ஒரு தக்காளி ஒரு 3 கிலோ பக்கம் வாங்கிட்டேன். ஸோ தக்காளி நான் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால எனக்கு வீக்லி 3-4 கேஜாவது வேணும் எனக்கு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பசங்களுக்கு வந்து கொஞ்சம் கோல்டான மாதிரி இருந்தது. ஸோ மட்டன் வாங்கி சூப் போட்டுடலான்னு மட்டன் ஒரு 1/2 கேஜி பக்கம் வாங்கிட்டு வந்துட்டேன். சூப் போட்டு மிச்சிருக்க மட்டன் வந்து பிரியாணி பண்ணலான்னு பிளான் பண்ணிவிட்டேன். அது வேக வைக்கிறதுக்காக குக்கர் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் பெப்பர் சிக்கன் பண்ணலான்னு ஒரு 1/2 கேஜி பெப்பர் சிக்கன் பண்ணுறதுக்காக சிக்கன் வாங்கிட்டு வந்தேன். போன்லெஸ் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ மட்டனை வேக வச்சுட்டு காய்கறிலாம் எடுக்க வச்சு ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து நான் காய்கறிலாம் அதிகமாக வாங்கலை. சின்ன வெங்காயம் வாங்கினேன். சின்ன வெங்காயம் வந்து 60 ருபீஸ் சொன்னாங்க. ஸோ ஒரு 1/2 கேஜி பக்கம் வாங்கிட்டேன். அப்புறம் வெண்டைக்காய், மேரக்காய், அப்புறம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய். நாங்கள் 2 பேர்னால கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்கினேன். இதுவும் அதிகமாக தான் வாங்க